ஜெபம் பண்ண கடவோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஒரு திருச்சமூகத்தில் வந்து ஆராதிக்கும்படி வந்திருக்கிற நமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து நாங்கள் ஒவ்வொருவரும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது ஸ்தோத்திரிக்கும் ஆராதிக்கவும் ஒரு மேன்மையான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 4 பாமாலை 6 பாடுவோம். என் நெஞ்சமே நீ மோட்சத்தை விரும்பி தேடி. கீதம் 4 பாமாலை 6 பாடுவோம்.
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலுமுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை யாவரும் சேர்ந்து எடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். மது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவிலை செய்யாமல் செய்யத்தகாதவிலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகிக்குமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பதங்களை அறிக்கடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, நம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் எழுச்சியதிருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவர் நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தில் நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோளுக்கு நாளெல்லாம் ஆசை இல்லாமல் பரிசுத்தமுள்ளதாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளச் செய்ய வேண்டுமென்றும் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம்
முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 3ஆம் சங்கீதம். 3ஆம் சங்கீதத்தை முறையாக வாசிப்போம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். கர்த்தாவே, எழுந்தருளும், என் தேவனே என்னை இரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்குடைய பற்களை தகர்த்து போட்டீர். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் முடிய. 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் முடிய. உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா விரிக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது. அவைகளை சுமைந்து இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அறிக்கை விட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்யும்படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை. லூக்கா 16:19. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பற்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யனுடைய வாசலருகே கிடந்து அவனுடைய மேஜைகளிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பற்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேய்ச்சப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திலிருந்து கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்தில் கடந்து வரவும் மனதுளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள அந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கும் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாய் ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்தில் போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார் என்பது.
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கீதம் 688 பாடல் 2 விசுவாச பிரமாணத்தை பாடலாக பாடுவோம். Manu
ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 321 பாமாலை 143 பாடவும். வானமும் பூமியும் சமஸ்த அண்டமும் படைத்த நீர். கீதம் 321 பாமாலை 143 பாடுவோம். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமடலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்சி கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையில் பங்கெடுக்கும்படி வந்திருக்கிற உன் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட எப்பொழுதும் என்னென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக இந்த வாய்ப்புகளை நமக்கு தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு வாஞ்சியோடு கூட சாதை அவர்கள் நமக்கு இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாதை அவர்களையும் ஒரு செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே ஐயா அவர்களுக்காக அவர் செய்து கொண்ட எல்லா ஊழியங்களுக்காக ஜபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த ஆராதனை வேளை சிஎஸ்ஐ டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் இதே நேரத்தில் நாங்கள் ஒளிபரப்பு செய்கின்றோம். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்ய உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளை நாங்கள் மிகுந்த ஜபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். ஒரு ஜபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக நீங்கள் ஜபிக்கும்படியாக ஒரு மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ள தேவைன்னு சொன்னால் நீங்கள் மனமு வந்து தாங்க முன்வாருங்கள். நிச்சயமாக அதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆலயங்கள் இல்லாத இடங்கள் வசித்து கொண்டு வருகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆலயத்துக்கு செல்ல முடியாமல் இருக்கின்ற வயோதிப அருமையான பெற்றோர்களுக்காக இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக அது பயனுள்ளதாக இருக்கிறது என்று கேள்விப்பட்டு நான் அதிகமாய் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, எல்லா மக்களும் இந்த ஆராதனை வேளை ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் செய்கிற ஜபங்கள், உதவிகள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பது சந்தேகம் கிடையாது. நிச்சயமாக அதனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பது சந்தேகம் கிடையாது. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த
தருமபுரியில் இருக்கின்ற அருமையான பெற்றோர்கள் திரு சுகுணபாண்டியன், திருமதி மேரி கமலபாய், இந்த அருமையான பெற்றோர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இவர்கள் மூலமாக தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள், நன்மைகளை எண்ணி அவருடைய அன்பு பிள்ளைகள் இந்த அருமையான ஊழியத்தை தாங்குகின்றார்கள். கர்த்தர் தாமே அருமையான பெற்றோர்களையும், தேவன் அவர்கள் கொடுத்த பிள்ளைகள், மருமக்கமார்கள், பேர குழந்தைகள், கொள்ளு பேரங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடியே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொன்ன இந்த வாக்கின்படியே அன்புக்குரிய பெற்றோர்கள் திரு சுகுணபாண்டியன், திருமதி மேரி கமலபாய், தருமையான பிள்ளைகளை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தாங்கி ஆதரித்து பலப்படுத்தி சிறப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திற்கு பல வகையில் உதவி செய்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஒரு நிமிடம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசும் இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை கற்றுக்கொள்ளுகிற உம்முடைய வேத வசனங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாயிருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களோடு கூட இடைபடும், என்னை மறைத்து நீர் வெளிப்படும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாரையும் மீண்டும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொரு கூட என்றுமென்றும் சதா காலங்கள் எடுத்திருப்பதாக. நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி இன்றைக்கு நாம் 2வது வேத பாடமாக வாசி கேட்ட பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை குறித்து, ஒரு ஓமையை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். லூக்கா 16ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கின்றேன். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு அருமையான ஒரு ஐஸ்வர்யவான் லாசரு. இந்த அருமையான ஒரு சின்ன ஒரு கதையை குறித்து வேதத்தில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். இந்த ஐஸ்வர்யவான் லாசரு, இந்த சம்பவத்தை நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இந்த ஐஸ்வர்யவான் இப்பொழுது பாதாளத்திலே கொடிய வேதனைப்படுகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றான். அவன் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகின்றான், தகப்பனாகிய ஆபிரகாமே, நான் இந்த பாதாளத்திலே கொடிய வேதனைப்பட்டு கொண்டு வருகிறேன். நான் மிகவும் தாகத்தோடு கூட இருக்கிறேன். உமது மடியில் இருக்கிற லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிரப்படும்படி அனுப்பும் என்று அவன் வேண்டிக் கொள்கிறான். ஆனால் ஆபிரகாம் அவனை பார்த்து சொல்றார், மகனே, நீ பூமியில் இருக்கும் பொழுது உன்னுடைய நன்மைகள் நன்றாய் அனுபவித்தாய். லாசரு தீமையை அனுபவித்தான். ஆகவே இப்பொழுது வேதனைப்படுகிறாய், லாசரு தேற்றப்படுகிறான் என்பதாக இங்கு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்னதை, இங்கே இந்த ஆபிரகாம் சொன்னதை நாம் இங்கு பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்ன இந்த அருமையான ஒரு உவமையிலே நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15, 16 இந்த 2 அதிகாரங்களை நாம் பார்க்கும் பொழுது 15ஆம் அதிகாரம் முழுவதும் பரலோக ராஜ்யத்திற்கு யார் செல்வார்கள்? மனம் திரும்புகிற ஒரு பாவி பரலோகத்திற்கு செல்லும் பொழுது அந்த பரலோகம் எவ்வளவு களிகூறும், எவ்வளவு மகிழ்ச்சி அடையும் என்பதை குறித்து காணாமல் போன வெள்ளை காசு, அது மாத்திரமல்ல காணாமல் போன ஆட்டை குறி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இளையகுமாரன் ஓமை மூலமாக இங்கே ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அங்கு வேதத்தில் சொன்னதை நாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த 16ஆம் அதிகாரத்தில்
நீங்கள் 1ஆம் வசனம் முதல் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே 13ஆம் வசனம் வரை அநீதி உள்ள குரானக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் ஒரு நல்ல ஒரு இடத்துல வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் காலப்போக்கிலே இவனுடைய நடைமுறைகள் சரியில்லாதபடியினாலே எஜமான் கேள்விப்பட்டு அவனை வெளியே விரட்ட வேண்டும் என்று நினைக்கின்றான். அப்பொழுது அவன் வெளியே சென்றால் தனக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வேண்டும். அதற்கு என்ன செய்ய என்பதை குறித்து அவன் சிந்தித்து யோசித்து புத்தியாய் சில காரியங்களை செய்து அவன் வெளியே சென்றாலும் கூட ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்வதற்கான எல்லா காரியம் செய்து கொண்டான், புத்தியாய் செய்தான் என்பதாக இங்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். அது எதற்காக ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது? ஒருவேளை இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை முடிந்து போனாலும் கூட அதுக்கு அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு நாம் எல்லா விதத்திலும் நம்ம ஞானமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். என்ன செய்யணுமோ அதை செய்து கொள்ள வேண்டும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போல நமக்கு இருக்கின்ற வாய்ப்புகளை நாம் சரியான விதத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அழகாக ஆண்டவர் சொன்னார். அதை தொடர்ந்து ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு அருமையான ஒரு சம்பவம் அல்லது ஒரு கதை தான் இந்த ஐஸ்வர்யவான் லாசரு அவருடைய கதை. இங்கு நாம் பார்க்கிறோம், வாய்ப்புகள் இருந்த பொழுதிலும் கூட இவன் சரியாய் பயன்படுத்தி கொள்ளாதபடியினால் கடைசியிலே இவருடைய வாழ்க்கை எவ்வளவு பரிதாபமாக முடிந்து போனது. 15ஆம் அதிகாரம் முழுவதும் மனம் திரும்பும் பொழுது பரலோகம் எவ்வளவு சந்தோஷம் அடைகிறது. 16ஆம் அதிகாரம் முதல் 13 வசனத்தில் அந்த ராஜ்யத்துக்கு செல்வதற்கு, இந்த உலகத்தை விட்டு நாம் செல்லும் பொழுது பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு எவ்வளவு ஞானமாக எவ்வளவு புத்தியாக நாம் வாழ வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது பகுதியை பார்க்கும் பொழுது அப்படி ஞானமற்றவனாய் வாழ்ந்தது மூலமாக அவன் பெற்றுக்கொள்கிற வேதனையை குறித்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை நமக்கு தம்முடைய உபதேசங்கள் மூலமாக வேத வசனம் மூலமாக எச்சரித்து கொண்டு வருகிறார். நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு அந்த எச்சரிப்பின் சந்து கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும் முடியும் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அருமையான இந்த ஓமையிலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? இவனுடைய வாழ்க்கையிலே ஏன் இவ்வளவு பெரிய ஒரு வேதனை வந்தது? மிக சுருக்கமாக உங்களோடு கூட ஒரு 3 காரியங்களை நான் தியானிக்கும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? 24ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். இந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிற, தகப்பனே, நான் ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேனே, நான் இந்த வேதனையிலிருந்து எப்படியாகிலும் நான் கொஞ்சமாகிலும், நான் பெரிய தாகத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், கொஞ்சமாவது தாகம் தீர்க்கப்படும்படிக்கு எனக்கு இறங்க வேண்டும் என்று அவன் ஆபிரகாமிடம் மன்றாடுகிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு வந்த பதில் என்ன? 25ஆம் வசனத்தில், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். நீ பூமியில் இருக்கும் பொழுது நன்மைகளெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்தாய், அவன் தீமைகளை மாத்திரம் அனுபவித்துக் கொண்டிருந்தான். அதை நீ நினைச்சிரு. என்னத்தை நினைக்கணும்? அவன் தீமைகளை அனுபவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது நீ என்ன பார்த்து கொண்டே தான் இருந்தாய். அவனுக்கு ஒரு நாள் கூட உதவி செய்வதற்கு கூட மனம் இல்லை. நீ இரக்கமற்றவளாய் இருந்து விட்டாய். இங்கு இந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாமை பார்த்து கேட்கின்றான், நீர் எனக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லுகின்றான். ஆபிரகாமுடைய பதில் வருகிறது, நான் உனக்கு இறங்க முடியாது. அதற்கு அடுத்த வசனத்தை வாசித்து பார்ப்பேன், அப்படியே எனக்கு மனதிருந்தால் கூட உன்கிட்ட வர முடியாது. அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு இரக்கம் கிடைக்கவில்லை. ஐஸ்வர்யவானுக்கு ஏன் இரக்கம் கிடைக்கவில்லை? அவன் வாழ்ந்திருக்கும் காலத்திலே இவன் யார் மீதும் என்ன செய்யவில்லை? இரக்கம் காட்டவில்லை. வேதத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு யாக்கோபுக்கு எழுதின நிருபத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டப்படும். அப்போ இங்கு வேதவசனம் மிக அழகாக சொல்லுகிறது, இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு தாங்க கிடைக்கும்.
அப்போ இறக்கம் எப்போ செய்ய முடியும்? மரித்த பின்பு நம்ம யாருக்கும் உதவி செய்ய முடியாது. அப்போ உயிரோடு இருக்கும் காலத்தில், நம்ம வாழ்ந்திருக்கின்ற காலத்தில் நாம் என்ன செய்யணும்னா, யார் யாருக்கு நம்ம உதவி செய்யணுமோ, இறக்கம் செய்யணுமோ, அவர்களுக்கு நம்ம இறக்கம் செய்ய வேண்டும். வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது நீதிமொழியின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, துன்மார்க்குடைய மனம் பொல்லாப்பு செய்ய விரும்பும், அவன் கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடைக்காது. இரக்கம் கிடையாது. அப்போ துன்மார்க்குடைய மனம் தான் என்ன செய்யணும், பொல்லாப்புகளை செய்ய ரொம்ப விரும்புவோம். பார்த்துக்கிட்டுங்க, அவன் அயலானுக்கு அவனுடைய கண்களில் கொஞ்சம் கூட என்ன செய்யாதான், இரக்கம் கிடைக்காது. அப்போ நீங்கள் பார்க்கும் பொழுது இவன் ஆபிரகாமை பார்த்து தகப்பனே அப்படிலாம் சொல்கிறான். சொல்லப்போ நம்ம கான்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா இவன் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பார்த்துக்கிட்டேங்க, ஏன்னா தகப்பனை ஆபிரகாமை பார்த்து தகப்பனே அப்படின்னு சொல்கிறான்னா அப்போ ஆபிரகாமை பற்றி தெரியாமல் இருக்க முடியாத. ஆனால் இவன் கிறிஸ்தவனாய் வாழ்ந்தாலும் கூட கிறிஸ்துவுக்கு ஏற்றபடி என்ன செய்யலை, வாழவில்லை. அவன் ஒரு நல்ல ஒரு யூத மார்க்கத்தில் உள்ளவனாக இருந்த பொழுதும் கூட இவன் ஒரு யூதனாகத்தான் இருக்கணும். பார்த்துக்கிடுங்க, அதனால தான் ஆபிரகாமை தகப்பனே என்று அழைக்கின்றான். அவனுக்கு அது உரிமை இருக்கிறது. அந்த யூத மார்க்கத்திலே ஆண்டவர் போதித்த அந்த கற்பனைகளை இவன் கொஞ்சம் கூட என்ன செய்யலைன்னா கடைபிடிக்கவில்லை. ஆண்டவர் சொன்னார் வேதத்தில், நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது மத்திய 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். ஆண்டவருடைய சுபாவம் இரக்கம் செய்கிறது. மீக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இரக்கம் செய்கிற உற்சாகத்தோடு கூட என்ன செய்யணுமா, செய்யணுமா. ஏனென்றால் 2 சாமுவேல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிற அவருடைய இரக்கங்கள் ரொம்ப பெரியதான். பார்த்துக்கிடுங்க, எரேமியா 30:18, 42:12 ஆகிய வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய இரக்கங்கள் ரொம்ப பெருசாக. பார்த்துக்கிடுங்க, ஆண்டவருடைய இரக்கம் ரொம்ப பெரியது. அவர் இரக்கம் உள்ளவர், உருக்கம் நிறைந்தவர், மனதுருக்கம் நிறைந்தவருங்க. அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னு பார்த்தீங்கன்னா, அந்த இரக்கம் உள்ள ஒரு சுபாவம் இருக்க வேண்டும் என்று தேவர் என்ன செய்தார்னா விரும்புகிறார். சகரியா 7ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய சகோதரனுக்கு என்ன இரக்கம் செய்ய வேண்டும் என்று வேத வசனம் இங்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் கண்ணு முன்னால் இருந்த இந்த லாசரு ஒவ்வொரு நாளும் என்ன செய்த, பசிக்காக ஏதாவது ஒரு துணிக்கு கிடைக்குமா, ஐஸ்வர்யவான் மேசிலிருந்து கீழே விழுகின்ற அந்த துணிக்கு நமக்கு கிடைக்காதா, அந்த சின்ன துண்டுகள் கீழே சிதறி கிடைக்கிற அந்த துண்டுகளையாவது, அந்த ரொட்டி துண்டுகளையாவது பொறுக்கிக் கொள்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா. அவன் பார்த்து 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 ஏக்கத்தோடு கூட இருக்கிறாங்க. ஒரு நாள் கூட அவனுக்கு கிடைக்கல. நாய்க்குட்டிகள் வந்து அந்த துணிக்கைகளெல்லாம் சாப்பிடுதுங்க. இந்த லாசரு நாயினும் கீழானவனாய் மதிக்கப்படுகிறான். கண்ணு முன்னால் இருந்து நல்ல வயிறார சாப்பிட்டு கொண்டிருக்கிற இந்த ஐஸ்வர்யவானுக்கு லாசர் மேலே கொஞ்சம் கூட என்ன செய்யலைன்னா இரக்கம் கிடைக்கல. நீ வேதத்தில் வாசித்து பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகத்தில் அருமையான ஒரு சம்பவம் ஒன்று எழுதப்பட்டு இருக்கிறது. 25ஆம் அதிகாரத்தில் மாகோன் அங்கே ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் நாபால். இவனை பற்றி நன்றாக நாம் அறிந்திருக்கிறோம். தாவீது தன்னோடு கூட இருக்கின்ற ஒரு 400 பேரோடு கூட சேர்ந்து சவுலுக்கு பயந்து காடுகளிலே ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த நாபாலுடைய வேலைக்காரர்கள்லாம் ஆடுகளை இங்கு மயிர்கத்திற்கு கொண்டு வரும் பொழுது பல வகையிலே அவர்களுக்கு உதவி செய்திருக்கின்றான் ஒரு காலத்தில். இப்போ என்ன ஆகி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்களுக்கு சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தாவீதும் அவனோடு கூட இருக்கிற அந்த அருமையான நண்பர்கள். இப்போ என்ன செய்ய, இந்த நாபால்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி அனுப்புகின்றான். இந்த மாதிரி நாங்கள்
கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொன்ன உடனே நீங்கள் 25ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவன் சொல்கிற நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரயுத்தரமாக, தாவீது என்பவன் யார், ஈசாயின் குமாரன் யார், தங்கள் எஜமானங்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரரில் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணிவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். ஒரு காலத்தில் இவங்களுக்கு பல வகையில் உதவி செய்தவன் இந்த தாவீது. ஆனால் அது எல்லாம் மறந்து வனாந்தரத்தில் சாப்பிடுவதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில் உதவியை தேடி சென்று கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல், யாரையா இந்த தாவீது, எஜமானம் விட்டு ஓடி போனவன் தானே, ஓடி போனவனுக்கு என்ன அவனுக்கு உதவி, ரொம்ப அற்பமாய் இழிவாக இரக்கமற்றவனாய் நடந்து கொண்டதாக வேதத்தில் பார்க்கிறோம். தாவீதுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. தன்னுடைய அருமையான வீரர்களோடு கூட 400 பேரோடு கூட அவன் நேரம் புறப்பட்டு இன்னைக்கு 2ல் 1 பார்த்துடணும், அவனை காலி பண்ணி விட வேண்டும் சொல்லி ஒரு பெரிய ஒரு வெறியோடு சேர்ந்து கொண்டிருக்கிறான். கேள்விப்பட்டு அபிகால் வந்து முன்னால் வந்து விழுந்து தயவு செய்து மன்னித்து கொள்ளும், நாபால் விவரம் தெரியாமல் சொல்லி கொண்டிருக்கிறாங்க, தயவு செய்து அவர் என்னுடைய கணவர் மன்னித்து கொள்ளு என்று சொல்லி மன்னிப்பு கேட்கிறதாக பார்க்கிறோம். கடைசியில் இதனுடைய முடிவு என்ன நடக்கிறது சொன்னால், அன்னைக்கு அந்த 36ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அபிகாயில் நாபால் இடத்தில் வந்தபோது இதோ ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டில் நடந்தது, அவன் இருதயம் களித்திருந்தது, அவன் மிகவும் வெறித்தும் இருந்தான். ஆகையால் பொழுது விடிய மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை. தாவீது எவ்வளோ ஆக்ரோஷமாக வந்தா உன்னை அப்படியே காலி பண்ணியிருப்பான். அதை சொல்லக்கூடிய நேரத்தில் இவன் வந்து அது கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில இவன் இல்லை. அந்த அளவுக்கு குடித்து வெறித்து அவன் கழித்திருந்தான். மறுநாள் காலையில் நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். அப்போ பாருங்க, அதுவரை எத்தனையோ முறை அவன் குடித்தான், வெறித்தான், கழித்திருந்தான். ஆனால் எப்போ இவன் இரக்கம் செய்ய மனமற்று போடானோ, அதற்கு அப்புறமாக அவனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது பெரிய ஒரு வாதை வருகிறது. வாதையில் அவன் செத்தே போனான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏழைகளுக்கு இறங்குகிறவர்கள் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார்கள். இந்த லாசருடைய ஐஸ்வர்யனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நல்ல வசதி படைத்தவன் தான். தனக்கு முன்னால ஒருத்தன் இருக்கிறான், தேவைகளோடு கூட இருக்கிற ஒரு மனிதன், அவனுக்கு இரக்கம் செய்யும்படியான ஒரு வாய்ப்புகளை தேவன் கொடுத்த பொழுதும் கூட அந்த வாய்ப்புகளை இவன் பயன்படுத்தி கொள்ளவில்லை. அன்றைக்கு அவன் அந்த இரக்கம் செய்திருப்பான்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை பெற்றிருப்பான். அவனுடைய பிற்கால வாழ்க்கை, மரித்த பின்பு அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். இந்த வேதனைப்பட்டிருக்க மாட்டான். நாம் இரக்கம் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்ப்பார். ஏனென்றால் ஆண்டவருடைய கரத்திலிருந்து நாம் எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம், இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நான் நிர்மூலமாகாமல் இருப்பது ஆண்டவருடைய பெரிய ஒரு கிருபை, அவருடைய இரக்கங்க. அவருடைய இரக்கம் நமக்கு இல்லாவிட்டால், அவருடைய கண்களிலே நமக்கு இரக்கம் கிடைக்காவிட்டால் இன்றைக்கு நாம் ஒன்றுமில்லாமல் போயிருப்போம். நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய செய்கைகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எத்தனை காரியங்கள் செய்து கொண்டு வந்தோம். ஆனாலும் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கணும்னு சொன்ன ஆண்டவருடைய பெரிய இரக்கங்க, கிருபை. நினைவுப்பட்ட ஜனங்கள் மீது கர்த்தர் இரக்கம் வைத்தபடினால்தான் அன்றைக்கு அவர் யோனாவை அனுப்பினாருங்க. ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், நாம் இரக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. இங்கிலாந்து தேசத்திலே ஜான் நியூட்டன் 250 ஆண்டுகளுக்கு முன்பாக 1740-50களில் வாழ்ந்த ஒரு அருமையான ஒரு மனிதர். அவருடைய ஆரம்ப காலத்திலே அவர் ஒரு அடிமை வியாபாரம் செய்து கொண்டு வந்தார்.
ஆரம்ப காலத்திலே ஒரு கப்பலிலே அவர் வேலை பார்த்து கொண்டிருந்தவர் கொஞ்ச நாள் கழித்து சொந்தமாகவே ஒரு கப்பலை வாங்கி கருப்பின மக்களை ஆப்பிரிக்க தேசத்திலிருந்து பிடித்து கொண்டு வந்து அவர்கள் இந்த அடிமைத்தன வியாபாரத்தின் மூலமாக லட்சக்கணக்காய் சம்பாத்தியம் பண்ணின ஒரு பெரிய பணக்கார ஒரு மனிதர் இந்த ஜான் நியூட்டன். மிக பயங்கரமாக அவர் கொடுமையான ஒரு வாழ்க்கை ஒன்று வாழ்ந்து கொண்டு வந்தார். கை நிறைய காசு, துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை, வாயிலிருந்து வருகிறப்போ ஒரு அசுத்தமான ஒரு வார்த்தை. ஏன்னா இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படிலாம் செய்வாங்க பார்த்துக்கிடுங்க. ஒரு நாள் கடலிலே அவர் பிரயாணப்பட்டு வரும்பொழுது ஏராளமான அடிமைகள் எல்லாம் பிடித்து கொண்டு வந்தார் விற்பதற்காக. பயங்கரமான புயல், காற்று, கொந்தளிப்பு. அவர் வந்த கப்பல் பயங்கரமாக ஆட ஆரம்பித்து விட்டது. அடித்த இந்த காற்றின் இந்த வேகத்தினாலே கப்பலில் இருந்த சில உதவியாளர்கள் எல்லாம் அப்படியே கடலில் தூக்கி வீசப்பட்டு அப்படியே காணாமல் போய்விட்டார்கள். இவரும் எப்பொழுது கீழே கப்பல் கவிழுமோ நம்ம இந்த காற்று தூக்கி கடலில் கொண்டு வீசிக்கிடுமோன்னு சொல்லி பயந்து என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா, கப்பலில் உள்ள ஒரு பெரிய தூணோடு கூட சேர்த்து தன்னை இறுக கயிற்றால் கட்டி கொண்டாராம். அந்த சமயத்தில் உயிருக்கு பயந்து போன ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் நோக்கி கதறினார், தேவனே எனக்கு இறங்கும், உம்முடைய இரக்கங்கள் மகா பெரியது, எனக்கு இறங்கும் ஆண்டவரே, என் ஜீவகாலமெல்லாம் உம்முடைய இரக்கத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவேன் ஐயா, நான் இரக்கம் இல்லாமல் நடந்து கொண்டிருந்த தவறுகளை மன்னியும், என் உள்ளத்திலும் கூட ஆண்டவரே நான் எல்லாருக்கும் இரக்கம் செய்வேன் ஐயா, இந்த கருப்பின மக்கள் மீது நான் இவ்வளவு கொடூரமாய் நடந்து கொண்டேன், என்னை மன்னியும் மன்னியும் என்று சொல்லி ஒன்று கதறினார். அந்த புயல் காற்றின் சத்தத்தை விட இவருடைய சத்தம் மிக பயங்கரமாக இருந்தது. ஆண்டவர் மனம் இறங்கினார், காற்று அமர்ந்தது, கடல் கொந்தளிப்பு அப்படியே நின்று போனது. இந்த கப்பல் துறைமுகத்தை சென்று அடைந்தது. தன் வாழ்க்கை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்தார். இந்த அடிமைத்தன வியாபாரங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டார். நான் இரக்கமற்றவனாக இந்த கருப்பின மக்களுக்கு செய்த துரோகத்தின் நிமித்தமாக எனக்கு வந்த தண்டனையிலிருந்து என் ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். இனி வாழுகின்ற இந்த வாழ்க்கையெல்லாம் ஆண்டவருக்காக, ஆண்டோடைய இரக்கத்தை எல்லா மக்களுக்கும் பறைசாற்றுவதுதான் என்னுடைய வாழ்வின் எஞ்சிய காலங்களில் சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் குருத்துவ படிப்பை படித்து ஒரு குருவானவராக ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அவருடைய காலங்களெல்லாம் ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுடையவர், உன்னையே நேசிக்கின்றார் என்று சொல்லி ஆண்டோடைய இரக்கத்தை பிரசங்கித்தது மாத்திரமல்ல, தன்னால் இயன்ற அளவு எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு ஏழைகளுக்கும் மற்றவர்களுக்கும் அவர் இரக்கம் செய்தார், உதவி செய்தார். அவர் எழுதிய ஒரு அருமையான ஒரு பாடல் தான் அமேசிங் கிரேஸ், ஹவு ஸ்வீட் த சவுண்ட் தட் சேவ்ட் எ wretch like me. I once was lost, but now I am found, was blind, but now I see. இந்த அருமையான ஒரு பாடலை அவர் என்ன செய்தார்னா ஏற்றார். இன்றைக்கு உலகமெங்கும் பிரசித்தி பெற்ற ஒரு அருமையான ஒரு ஆங்கில பாடல் இந்த பாடல். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு வாய்ப்புகளை தேவன் தந்திருக்கும் பொழுது அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த ஐஸ்வர்யவானுக்கு தேவன் எவ்வளவு வாய்ப்புகளை கொடுத்தார், அதை பயன்படுத்தாமல் இரக்கமற்றவனாக நடந்து கொண்டது நிமித்தமாக அவனுக்கு இரக்கமற்ற ஒரு நியாய தீர்ப்பு கிடைக்கின்றதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட இன்னொரு ஒரு தவறான ஒரு காரியம் என்ன பார்க்கும் பொழுது, லூக்கா 16:25 வாசித்து பார்க்கும் பொழுது, அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். ஆபிரகாம் ஐஸ்வர்யம் பார்த்து சொல்லுகின்றான், உன் நன்மைகளை நீ அனுபவித்தாய். இந்த நன்மைகளை ஐஸ்வர்யவான் மாத்திரம்தான் அனுபவிச்சானே தவிர அந்த நன்மைகளை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கவில்லை. இவன் ஒரு சுயநலக்காரனாக வாழ்ந்ததாக இங்கு வேதத்தில் பார்க்கிறோம். உன் நன்மைகளை நீ மாத்திரம்தான் அனுபவிச்சாய்ப்பா. ஆனால் லாசரு தீமை மட்டும்தான் அனுபவிச்சான்.
ஒரு சுயநலவாதிக்காரனாக வாழ்வதை தேவன் விரும்பவில்லை. நான் வேதத்தில் வாசித்து பார்க்கும்பொழுது யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4:17 சொல்லுகிறது, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். எது பாவங்க? விபச்சாரம், வேசித்தனம், கொலை, கொள்ளை, இது மாத்திரம் பாவம் கிடையாதுங்க. உங்களுக்கு நன்மை செய்வதற்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருப்பாய் என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது அது பாவம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அவன் துன்மார்க்கம், அவனுக்கு சமாதானம் கிடையாது. ஐஸ்வர்யவான் என்ன செய்தான்? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, விபச்சாரம், வேசித்தனம் எதுவும் செய்யலைங்க. இங்கே அவனை பற்றி ஆபிரகாம் சொல்லுகிறான், நீ உன் நன்மை மாத்திரம்தான் அனுபவிச்சப்பா, லாசரு தீமை மட்டும் அனுபவிச்சான். அதனால அவனுக்கு இப்போ நான் என்ன செய்தேன்னா ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. என் மடியில் வந்து உட்கார்ந்துருக்கிறான். நீ ஒரு சுயநலக்காரனாக வாழ்ந்து கொண்டு வந்தாய். அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? 19 சொல்லுகிறது, அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யனுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளால் தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. விலையேறப்பெற்ற நல்ல ஆடம்பரமான வஸ்திரங்களை தரித்து கொண்டு சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். நல்ல வஸ்திரங்கள் இருந்துச்சு. அவனுக்கு உதவி செய்கிற ஏராளமான வேலைக்காரர்கள் இருந்தாங்க. சாப்பாட்டு மேஜை அவ்வளோ அதிகமாக அவ்வளோ ஒரு நல்ல பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நல்ல விதவிதமான உணவுகள். தரித்திரம் அங்கே இருக்கின்றான். சரீரமெல்லாம் பருக்கள் பார்த்துக்கிடுங்க. அதுக்கு எண்ணெய் போடுறது கூட ஒரு சொட்டு எண்ணெய் கிடையாது. நாய் தான் வந்து அந்த பருக்களை நக்குகின்ற ஒரு சூழலை. இவன் பருக்களை பார்க்கவா வயிற்றை பார்க்கவா சாப்பாட்டுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு இந்த ஐஸ்வர்யவன் சாப்பிடும் பொழுதெல்லாம் பார்த்து பார்த்து ஏங்கி ஏங்கி பெருமூச்சு விட்டதை மிச்சம் ஒரு நாடு கூட அவனுக்கு கிடைக்கல. ஆனால் இவன் ஒரு சுயநலக்காரனாக அவன் உல்லாசமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். வசனம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 1 தீமோத்தேயு 5:6 சொல்லுகிறது, சுகபோகமாய் வாழுகிறவள் உயிரோடே செத்தவள். சுகபோகமாய் வாழ்கின்றவர்கள் உயிரோடு செத்தவர்கள். அவன் சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டு வந்தான். அவன் அப்பவுமே செத்து போன வாழ்க்கை என்று தான் வேத வசனம் சொல்லுகிறது. தேவன் அதை விரும்பவில்லை. அதனால ஆண்டவர் சொன்னாரு 2 தெசலோனிக்கேயர் 3:13 நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். ஏனென்றால் யோவான் 5:29 சொல்லுகிறது, நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடைய எழுந்திருப்பார்கள். நித்தியமான ஒரு வாழ்வை, நிலையான மகிழ்ச்சியான வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது சொன்னால் நன்மை செய்கிறவர்களுக்கு. இந்த ஐஸ்வர்யவானுக்கு அந்த தகுதி கிடையாதுங்க. ஆனால் நித்தியமான மகிமையான வாழ்வை அவனால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. பாதாளத்திலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றான். நன்மை செய்ய ஒருவனுக்கு திராணி இருக்கும் பொழுது செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் இருப்பான்னு சொன்னால் அதுதான் அவனுக்கு ஒரு பாவமாயிருக்கும். அதனால ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த ஜனங்களை எச்சரிக்கின்றார். 17 சொல்லுங்க, நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். நன்மை செய்ய போல படிங்கப்பா. உன் வாழ்க்கையில நன்மையை கொஞ்சம் கூட இல்லாம செய்யாம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாயே. இதை ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு மோசமா இருந்துச்சு. தரித்திரரை மிக கொடுமையாக நடத்தினார்கள். ஒரு ஜோடி பாதரட்சிக்கு எளியவர்களை விற்று விடுகிற ஒரு சூழ்நிலை. இவர்களும் தரித்திரரை அந்த அளவிற்கு ஏளனமாக நடத்தினார்கள். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன காலத்தில் வாழ்ந்த இந்த யூத மக்கள்.
அவர் சொல்றார், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் என்று 16ஆம் வசனத்தில் அவர் சொல்லியிருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் நன்மை செய்ய வேண்டும். நிலையான ஒரு வாழ்வு, மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நம்மிடத்தில் அந்த நன்மை காணப்படுகிறதா? ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் ஒருவன் வருகின்றான், ஒரு வாலிபன். மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நல்ல போதகரே, நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவர் சொல்றாரு, கற்பனைகளை கைக்கொள். அவன் சொல்றான், சிறு வயது முதற்கொண்டே நான் கை கொண்டிருக்கிறேன். ஆண்டவன் மீண்டும் அவனை பார்த்து சொல்லுகிறார் 20ஆம் வசனத்தில். 20ஆம் வசனத்தில் அவன் கேட்குறான், ஆண்டவரே, என் சிறு வயது முதற்கொண்டே நான் கை கொண்டிருக்கிறேனே, இன்னும் எனது என்ன குறைவு அப்படி சொன்ன உடனே 21ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. நீ நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், நித்தியமான அந்த மகிழ்ச்சியான அந்த பேரின்ப வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அதனை எப்படி கை கொள்ள வேண்டும்? உனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு நீ என்னை பின்பற்றி வா, பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கு. இந்த ஐஸ்வர்யவான் பூலோகத்தில் உள்ள பொக்கிஷங்களை மாத்திரம் அறிந்திருந்தானே ஒழிய, தனக்காக கைவேலை இல்லாத ஒரு வீடு இருக்கிறது, அதில் ஏராளமான பொக்கிஷங்கள் இருக்கிறது, நாம் மகிழ்ச்சியோடு கூட வாழ்வதற்கு, அந்த வாழ்வுக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லாமல் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு இவன் என்ன செய்ய வேண்டும் என்று அறியாமல் வாழ்ந்தான். இந்த வாலிபன் சிறு வயது முதற்கொண்டே கற்பனைகளை கை கொண்டவன் தான், நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்கள் எல்லாம் அறிந்து கொண்டவன் தான். ஆனாலும் கூட இவருடைய வாழ்க்கையில் என்னத்தை அவன் பெற்றுக்கொள்ளலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிலையான வாழ்வுக்கு செல்வதற்கு வேண்டிய அளவு தன்னுடைய வாழ்க்கையை இவன் பக்குவப்படுத்தி கொள்ளவில்லை. அதனால தான் அவனுடைய நிலைமை மிக பரிதாபமாக முடிந்ததாக வேதத்தில் நாம் நினைச்சிறோன்னா பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பூலோகத்தில் நன்மைகளை அனுபவிப்பது நல்லது தான், அது தப்புலாம் கிடையாது. இவன் நல்ல வசதியாக இருந்தான், சம்பரமாய் வாழ்ந்தான், 3 வேளைக்கு நல்லா சாப்பிட்டான், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அந்த நன்மையை அவன் மாத்திரம்தான் அனுபவிச்சானே தவிர மற்றவர்களுக்கு அவன் பகிர்ந்து கொடுக்கவில்லை. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இங்கே பார்க்கும் பொழுது அருமையான ஒரு வசனம் இருக்கிறது. நீங்கள் 34 முதல் 40 வரை உள்ள வசனங்களில் ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உலகம் உண்டானது முதல் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்றாரு. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க, தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீங்க, அந்நியராக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீங்க, வஸ்திரம் இல்லாதது எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க, காவல் இருந்து என்னை பார்க்க வந்தீங்க, பல காரியம் சொல்லி கொண்டு வருகிறார். இப்போ கேட்குறாங்க, எப்போயா நீங்கள் அந்நியராக இருந்தீங்க, எப்போ காவல் இருந்தீங்க, எப்போ பசியாக இருந்தீங்க, எப்போ தாகமாக இருந்தீங்க? இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் நமக்காக மாத்திரம் இல்லைங்க, சுயநலம் உள்ளவர்களாக வாழும்படியாக தேவன் அதை நமக்கு கொடுக்கவில்லை, பகிர்ந்து கொடுக்கும்படியாக அந்த நன்மைகளை மற்றவர்கள் அனுபவிக்கும்படியாக நம்மளை இயன்றதை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இல்லாவிட்டால் அது பாவம். நம் 3 வேளை நன்றாய் ஆகாரம் சாப்பிடுவது தவறு கிடையாது. நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை, கார் பங்களா இருப்பு தவறெல்லாம் கிடையாதுங்க. ஆனால் நம்மால் இயன்றதை மற்றவர்களும்
அவர்களுக்கு ஏற்ற ஒரு சிறிய நன்மையாகில் அவர் பெற்றுக்கொள்வதற்கு நாம் உதவி செய்திருக்கிறோமா? தேவன் அதை பார்ப்பாருங்க. உள்ளத்தை பார்க்கிற ஆண்டவர், உள்ளத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தில், நம்முடைய எண்ணத்தில் மாத்திரம் நம்ம இயேசுவை நாங்கள் கிறிஸ்தவர்கள், நான் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொண்டால் போதாது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் கிரியை வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த ஐஸ்வர்யனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட தவறு, சுயநலம் உள்ளவனாக அவன் பெற்ற நன்மைகளை அவன் மாத்திரம் அனுபவிக்கிறவனாக இருந்தபடினால்தான் அந்த மேன்மையான அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. மூன்றாவதாக இவனுடைய காணப்பட்ட இன்னொரு தவறு என்ன? 16ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் இங்கு 29ஆம் வசனம் 31ஆம் வசனம். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். 31ஆம் வசனம். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுக்காவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். இந்த ஐஸ்வர்யன் சொல்லுகிறான், தகப்பனாய் ஆபிரகாமே, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்கள் இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது, அவர்களுக்கு போய் இந்த காரியத்தை சொல்லும்படியாக லாசருவை அனுப்பும் என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் சொல்லுகின்றார், அங்கு மோசையின் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள், அவர்களுக்கு செவி கொடுக்கட்டும். ஐயா, இங்கிருந்து ஒருத்தன் போனா ஒளிய யாரும் நம்ப மாட்டாங்க. அப்போ அவன் சொல்றாரு, ஆபிரகாம், மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் சொன்ன வார்த்தைகளுக்கு ஒருத்தர் செவி கொடுக்காவிட்டால் இங்கிருந்து போனாலும் செவி கொடுக்க மாட்டான். அப்போ செவி கொடாதபடினால தான் இந்த ஆக்கினை தீர்ப்பு. ஆண்டவர் நம்மளுக்கு என்ன எதிர்பார்க்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வசனத்துக்கு, வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள்கிட்ட சில காரியங்களை சொல்லிக்கிட்டே இருக்கோம், அவன் ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருக்க, நம்ம சொன்னதை கேட்காமல செய்து கொண்டே இருக்குன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவேன்? டை, நான் சொன்னதை கொஞ்சமாவது கவனிக்கிறாயா? செவி கொடுத்து கேட்கிறாயா? கொஞ்சம் கூட நீ நான் சொல்றதை கேட்காம இப்படி அலட்சியமாய் சென்று கொண்டிருக்கிறாய. நம்ம சத்தம் போடுவோமா மாட்டோமா சொல்லுங்க? கடைசியில் ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கல்ல மாட்டியிருப்பான். நம்ம போய் சொல்லுவோம், நான் சொன்னதை கொஞ்சமாவது கேட்டு இருக்கணுமா கூடாதா? நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், நீ கொஞ்சம் கூட செவி கொடுக்கறது இல்லை, கொஞ்சம் கூட அதை கவனிக்கிறது இல்லை, நீ அலட்சியம் பண்ண இன்னைக்கு இந்த சிக்கல்ல மாட்டிக்கிட்ட. எத்தனை தடவை நம்ம நம்முடைய பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கிறோம். அன்று சொன்னாரு, அங்கே மோசே இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்கப்பா, அவங்க சொன்னதை அவங்க நம்மளை செவி கொடுக்கட்டும். இந்த ஐஸ்வர்யவான் பூலோகத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமா அவன் ஜபாலயத்துக்கு போயிருப்பான், மோசையுடைய ஆகமங்களை வாசித்திருப்பாங்க, தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசித்திருப்பாங்க. அப்போம்லாம் இவன் என்ன செய்யல? செவி கொடுக்கல. அதான் அவன் சொல்றான், நான் செவி கொடுக்கல, அதனால தங்க வந்துட்டேன். என் சகோதரர் அங்கே இருக்கிறாங்க, அவங்க போய் அவங்க செவி கொடுக்க, ஆனால் இங்கேருந்து ஒரு ஆளை அனுப்பு. அதை தாமரம் சொல்றாரு, அங்கே இருக்காங்கப்பா மோசையும் தீர்க்கதரிசிகளும், அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தா போதும். இவனுடைய வாழ்வில் அவன் ஒரு யூத மார்க்கத்தானா இருந்த பொழுதிலும் கூட யெகோவா கர்த்தரை அறிந்திருந்தான். ஆபிரகாமை அறிந்திருந்த பொழுதிலும் கூட கொஞ்சம் கூட அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லவே இல்லை. இந்த 2-3 வசனங்கள், கடைசி 3 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது ஏதோ அவன் போகிறோம், ஜபாலயத்துக்கு போகிறோம், தேவாலயத்துக்கு போகிறோம், நம்ம ஒரு பெரியவனாக இருக்கிறோம், காணிக்க கொடுக்கலாம், எதுனாலும் செய்யலாம். ஆனால் ஆண்டவருடைய வசனத்துக்கு செவி கொடுக்கணுங்க. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது சவுலை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்றார். 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அமலேக்கியருக்கு எதிராக போய் யுத்தம் பண்ணி அவங்க சங்காரம் பண்ண அப்படின்ட்டு சவுலுக்கு கட்டளை கொடுக்கிறார். இவன் போகிறான், அமலேக்கியரை சங்காரம் பண்ணுறான், ஒன்று கூட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் நீ சங்காரம் பண்ணி விடுன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் ரொம்ப வலிமை இழந்ததை, நோய் கொண்டதை, நசல் கொண்டதெல்லாம் சங்காரம் பண்ணிட்டு கொடுத்தவைகளை, சிறந்தவைகளை அவனை அப்படி வச்சுட்டான். அது ஆண்டோடைய பார்வைக்கு ரொம்ப துக்கமாக இருந்துச்சு.
இதெல்லாம் ஏன் வச்சிருக்கிற அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், இது கர்த்தருக்கு பலி செலுத்தணும், அதுக்காக வச்சிருக்கிறேன். ஆண்டவர் ஒன்றை சொல்லிவிட்டால் அதற்கு முழுவதுமாக கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிற 3ஆம் வசனத்தில், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். மேய்ப்பனுக்கு அவன் ஆடுகள் செவி கொடுக்குன்னு வசனம் சொல்லுகிறது. சவுல் முதல் ராஜா, ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார், சிறந்தவனாகத்தான் இருந்தான். பார்த்துக்கிடுங்க, அமலேக்கியருக்கு அடுத்த காரியத்திலே இவன் ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போனான். அந்த வசனத்தை பாருங்க, 1 சாமுவேல் 15:23, இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். 22ஆம் வசனத்தை பாருங்க, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுப்பது. ஆட்டுக்கடாக்களின் நினம் கொழுப்பு அது எவ்வளவு இதாக இருக்கு பார்த்து கிடக்க. தேவனை சொல்றாரு, அதை விட பெஸ்ட் என்ன தெரியுமா? எனக்கு இதெல்லாம் பலி செலுத்தணும் கூட அவசியம் கிடையாதுப்பா, நீ எனக்கு செவி கொடுத்தா போதும். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்ப்பது முற்றிலுமான கீழ்ப்படிதல். ஆண்டவருடைய வசனத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் தேவன் விரும்புகிறார். இந்த ஐஸ்வர்யுள்ள மனிதன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கவில்லை. அதனால தான் அந்த பாதாளத்தில் வேதனைப்படுகிறான். இன்றைக்கு ஆண்டவர் எத்தனை முறை உங்களோடு கூட பேசி கொண்டு வருகிறார். வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆராதனை வேளையில் பங்கு பெறும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது எத்தனையோ முறை உங்களோடு கூட பேசி கொண்டு வருகிறார். நம்ம செவி கொடுக்கிறோமா? உள்ளத்தில் இரக்க சுபாவம் இருக்கிறதா? பிறருக்கு நன்மை செய்கின்ற ஒரு சுபாவம் நமக்கு இருக்கிறதா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கின்ற ஒரு தன்மை இருக்கிறதா? நம்ம யோசித்து பார்ப்போம். 2015ஆம் ஆண்டிலே மார்ச் 19ஆம் தேதி உத்தரகாண்ட் டேராடூனிலிருந்து வாரணாசி நோக்கி வந்து கொண்டிருந்த ஒரு ட்ரெயின் பச்சர்வான் என்ற ஒரு கிராமத்திலே அவங்களுடைய ரயில் நிலையத்துக்கு அருகாமையிலே விபத்துக்குள்ளாகி 59 பேர் மரித்து போனார்களாம். ஓட்டுநர் பிழைத்து கொண்டார், ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார். அவர்கள் போய் கேட்டார்களாம், ஏன் இந்த விபத்து என்று சொல்லி. அவர் சொன்னார், ஐயா, 50 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கும் பொழுதே பிரேக் வேலை செய்யவில்லை. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், எந்த பிரேக்கும் வேலை செய்யவில்லை. நான் ஸ்பீடெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தினாலும் அதே வேகத்தை சென்று கொண்டிருந்தது. கடைசி பெட்டியில் இருக்கின்ற அந்த கார்டு, அவருக்கு நான் எத்தனையோ முறை நான் இந்த தொலைபேசி மூலமாக நான் அவர்களுக்கு இந்த செய்தியை சொல்லிக்கொண்டே இருந்தேன். என்னவென்று தெரியவில்லை, நான் கொடுத்த இந்த எச்சரிக்கையின் செய்தியை அவர் கவனிக்கவில்லை. கொஞ்சம் கூட அவர் செவி கொடுக்கவில்லை. எவ்வளவு சொல்லி பார்த்து முடியவில்லை. கடைசியிலே நான் ரயில்வே அதிகாரிக்கு நான் சொன்னேன், அந்த குறிப்பிட்ட ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகாமையில் வரும் அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய அந்த தலைமை அதிகாரிக்கு சொன்ன உடனே, அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. எதிரே வருகிற ட்ரெயினை வேறு பாதையில் விட்டு விட்டு இவர்கள் சும்மா இருந்து விடுகிற ஒரு சூழ்நிலை. அந்த ட்ரெயின் தன் போக்கில் போய் கடைசியில் தடம் முரண்டு அது விபத்துக்குள்ளாகி 59 பேர் மரித்து போனார்கள். அந்த கடைசி பெட்டியில் இருக்கின்ற கார்டு, இந்த ட்ரெயின் அந்த ஓட்டுநர், என்ஜின் டிரைவர், அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்திருப்பார்னு சொன்னார். இந்த கடைசி பெட்டியில் இருந்து எல்லாம் கடைசி பெட்டியிலிருந்து இந்த ட்ரெயினை நிறுத்துவதற்கு என்ன செய்யறதுன்னா அவங்க முயற்சி பண்ண, அங்கே பிரேக் இருக்குது பார்த்துக்கோங்க, எங்கு பிரேக் வேலை செய்ய விட்டாலும் கடைசி பெட்டியிலிருந்து அதை செய்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அது செய்யாதபடியினால பெரிய விபத்து, மரணங்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்கும் செவி கொடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார். அவர் செவி கொடுக்கும் மாத்திரம்தான்
மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது இரக்க சுபாவம். நன்மைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். இவ்வாறு நாம் வாழும் பொழுது ஆபிரகாமுடைய மடியிலே வாழ்ந்து உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை ஆண்டவர் தருவார். அப்படிப்பட்ட கிருபையில கர்த்தர்தாமே நம்ம ஊருக்கு தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 11 கிறிஸ்தவ கீர்த்தனை 2 பாடுவோம். திரிமுதல் கிருபாசனனை சரணம், ஜெகதல ரட்சக தேவா சரணம். கீதம் 11 கிறிஸ்தவ கீர்த்தனை 2 பாடுவோம். ஜெபம் பண்ண கடவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் இரக்க சுபாவம் உடையவர்களாக, நன்மைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக, உம்முடைய வேத வசனத்துக்கு செவி கொடுக்கலாக வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இது காணப்படுகிற எல்லா குறைகளையும் குற்றங்களையும் ஆண்டவரே மன்னிப்பீராக. எங்களுக்கு எங்கள் ஆண்டவரை போல இரக்கமுள்ள ஒரு சுபாவம், நன்மைகளை செய்கின்ற ஒரு சுபாவம், உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு சுபாவத்தை கற்ற தருவீராக. இதற்கு எதிராக காணப்படுகிற எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் முற்றிலுமாக எங்களை விட்டு அகற்றி போடும்போது நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒரு பூரண கிருபை எங்களுக்கு தாரும் ஐயா. உங்களுடைய வசனத்தின்படி வாழ்ந்து நிலையான ஒரு வாழ்வை, பேரின்ப வாழ்க்கை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டு வருகிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. ஆண்டவரை சின்னஞ்சிறு குழந்தைகள் ஆசீர்வதியும் சுவாமி. பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் கொடுப்பீராக. ஏற்ற காலத்து நல்ல வளர்ச்சியை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. நடக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக, ஏற்ற வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி மிகுந்த வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காய், பலவீனப்பட்ட பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். ஆண்டோடு உயிர்த்தெழுந்த வல்லம் இந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக சுவாமி. ஒரு பரிபூர்ணமான விடுதலை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு குழந்தைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷ ஞானத்தை தார். படித்து முடித்து விட்டு வேலைக்கு காத்திருக்கிற அன்பு வாலிப சகோதர சகோதரிகளுக்கு செபிக்கிறோம் ஐயா. ஏற்ற காலத்தில் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பீராக. அயல் நாடுகளில் சென்று பணி செய்யும்படியாக விரும்புகிற பிள்ளைகளுக்காக, அவ்வாறு சென்றிருக்கிற பிள்ளைகளுக்காக, அயல் நாடுகளில் சென்று படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இது பிள்ளைகளுக்கு உண்மை தவிர வேறு யாருமே துணை கிடையாது.
யாருமே ஆதரவு கிடையாதப்பா. உமது பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் சுவாமி. அவருடைய எல்லா வாஞ்சைகளும் விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்து பெரிய சாட்சிகளாக ஏற்படுத்தி கொடுப்பீராக. ஆண்டவரே, திருமணத்திற்கு காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் திருமண தடைகளெல்லாம் மாற்றி போடுங்க சுவாமி. அது பொருளாதார தடையாயிருந்தாலும் வேறு எந்த ஒரு தடையாயிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில ஏற்ற காலத்து நன்மைகளை நீ கட்டளையிட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீங்க அவர் செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அதே போல் குழந்தை செல்வங்களுக்கு காத்திருக்கிற தம்பதிகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. அப்படி எல்லாம் குறைவுகளை மாற்றுவீராக. மருத்துவர்கள் என்ன வேண்டுமென்றாலும் சொல்லி கொண்டு போகலாம் ஐயா, பிரச்சனை கிடையாது. நீங்கள் சொன்னா போதும் ஐயா, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கற்பதற்கானே கிடைக்கும் என்று நாங்கள் முழு நம்பிக்கையாக விசுவாசிக்கிறோம் ஐயா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யுங்க சுவாமி. ஏற்ற காலத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்பதற்கானே கொடுத்து அவளை ஆசீர்வதிங்க. பெருகாலம் இருக்கிற சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கற்பதற்கனை பூர்ணப்படுத்தி சுகப்பிரசவத்தை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க. வயோதிப நிலைமைக்கு அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். வீடுகளிலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக சுவாமி. ஒவ்வொருடைய பலவீனத்தில் ஆண்டோடைய பலன் சம்பூர்ணமாய் விளங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷம் வயதான காலத்தில் இருக்கின்ற தனிமை உணர்வில் பாதிக்கப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாவற்றையும் மாற்றுங்க சுவாமி. அவருடைய பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் சம்பூர்ணமாக விளங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீ முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பாயிரு சொல்லிய சுவாமி. வயதான காலத்தில் கர்த்தருடைய பலன் அதிகமாய் அவளை தாங்குவதாக சமாதானத்தினாலும் கிருபையினாலும் நிரப்பும்படியே ஜெபிக்கிறோம். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தை காண்பன்னு சொன்னீர் சுவாமி. அந்த மேன்மையான மகிழ்ச்சியும் சமாதானத்தை பெற்று என் ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்துவர்களாய் காணப்பட உதவி செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஏழைகள், எளியவர்கள், திக்கற்ற அனாதைகள், விதவைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனை நிமித்தமாக வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. பல வகையான பிரச்சனைகள், போராட்டங்கள், சத்துரு போராட்டங்கள் ஐயா, தேவையில்லாமல் சண்டைகள், குழப்பங்கள் ஐயா, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசு வந்து வீட்டிலே சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு என்று நாங்கள் பாடுகிறோம் ஐயா. சகையுடைய வீட்டுக்கு வந்த பொழுது குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், ரட்சிப்பு. அதே போல ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் வாசம் பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, கோர்ட்டு கேஸ் என்று அலைந்து கொடுக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அடுத்து தன்னுடைய நிலத்தின் மீது, இடத்தின் மீது இருக்கின்ற பிரச்சனை நிமித்தமாக அனுதின கண்ணீரோடு கொடுக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நியாயமாய் வர வேண்டிய நன்மைகள் பிள்ளைகளுக்கு வராதபடினால வேதனையோடு நோக்கி பார்த்து கொடுக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. மலை போல் இருக்கிற பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பனி போல மாறுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாம் போராட்டங்களும் இன்றைக்கு முடிவுக்கு வந்துவிட்டபடி நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பிரச்சனைலாம் நீ மாற்றுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வீராக. உடைய பிள்ளைகள் கைட்டு செய்த எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதிங்க ஐயா. தொழில்கள், வியாபாரங்கள், இனி என்னென்ன வேலைகள் செய்கிறார்கள், சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் எல்லாம் நிறைவான ஆசீர்வாதங்களை தருவீராக. பொருளாதார பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கடன் பிரச்சனை மாறுவதாக சுவாமி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமது பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ இயேசுவின் நாமத்தினால் இந்த நாள் முதற்கொண்டு அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தில் பங்கெடுக்கும்படி வந்திருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். பல வகையில் உதவி செய்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக தகப்பனை, இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு தாங்க முன் வந்த தர்மபுரியில் இருக்கிற அருமையான அன்பு பெற்றோர்களுக்காக, திரு சுகுணபாண்டியன் அவர்களுக்காக, அருமையான அம்மா திருமதி மேரி கமலபாய் அம்மா அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. இம்மட்டவர்களை ஆண்டு வழியெடுத்து ஆதரித்து ஆசீர்வதித்து வந்த தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து நல்ல சுகத்தை, பலத்தை, நீடித்த சுகவாழ்வுகள் கொடுத்து வழிநடத்துவீராக. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலதுகரத்தில் உன்னை தாங்குவேன்னு சொன்ன ஆண்டவர் ஐயா. ஒவ்வொரு நாளும் அவளை தாங்கி ஆதரித்து பலப்படுத்தி ஸ்திரப்படுத்துவீராக. நீங்கள் கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக, அவள் கொடுத்த குடும்பத்திற்காக, பேர குழந்தைகளுக்காக, கொள்ளு பேர பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சந்ததியெல்லாம் காண கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தீர்க்காயுசை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் கொடுத்த அருமையான பிள்ளைகள் எல்லாருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தினருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. பெற்றோர்கள் ஆண்டவரே, பெற்றோருடைய மூலமாய் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவரே இவர்கள் பெற்றுக்கொண்டபடி நன்றியோடு கூட செய்திருக்கின்ற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பிள்ளைகளை உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா.
என்னென்ன தேவைகளோடு பிள்ளைகளெல்லாம் எதிர்பார்த்திருக்கிற எல்லா தேவைகளையும் கற்று சந்திப்பீராக. நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்கிறதற்கு அதிகமாய் கிரியேச்சர் வல்லவனுடைய கற்று பெரிய கடல் கட்டையிடும். கணம் துதி மகிமையெல்லாம் உமக்கு சொல்வதை ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதான சந்தோஷம் நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதம் 603 பாமாலை 260 பாடுவோம். உன்னதமான மாராஜாவான சீர் சிறந்த இயேசுவே. கீதம் 603 பாமாலை 260 பாடுவோம். கிருபை நிறைந்த அன்பின் தகப்பனே, இந்த மகிமையான ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உமது பிள்ளைகளாக எல்லாரும் ஒன்றாய் இணைந்து உம்மை ஆராதிக்க மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஆராதித்து உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தனித்தனியாய் சந்தித்து உம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் நீர் நிறைத்து அவருக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நீர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினால்